வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத, நாளைக்கு என்ன டைரக்ஷன்ல எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகே. நம்ம நேற்றுக்கு வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த நிஃப்டி இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன் பக்கத்துல. ஓகே. ஸோ அந்த சப்போர்ட் ஜோன்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து தான் அடுத்த நாளோட டைரக்ஷனை டிசைட் பண்ண முடியும். ஸோ நேற்றுக்கு எந்த வியூவும் நம்ம வச்சுக்கல. ரெண்டு சைட்ல எங்க வேணாலும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒருவேளை இந்த சப்போர்ட் ரேஞ்சை நிஃப்டி பிரேக் பண்ணுச்சுன்னா இனிஷியல் டார்கெட்டா 23,550 வரைக்கும் வரலாம். அதுவே இன்னையோட டார்கெட்டாகவும் இருக்கலாம். வரும் நாட்கள்ல 23,370 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கோட டார்கெட் அரௌண்ட் சைட் 23,550 இருந்துச்சு. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுச்சுன்னா மேல 24,000 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. இன்னைக்கு நிஃப்டி டைரக்டாவே கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து டைரக்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்லயே இன்னையோட ஃபைனல் டார்கெட்ல ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 1% டவுன் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன சைட் வைஸோ ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதான் இன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட்ல நடந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 23,550 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுதான் நம்ம லைவ்லயும் ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அந்த ரேஞ்சை 23,550 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் வரலாம். இல்லைன்னா மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம் அப்படிங்கிறது டெலகிராம்ல லைவ் டைரக்ஷன் ஷேர் பண்ணும்போது அதில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. இன்னைக்கோட பேட்டர்ன்ல அந்த அளவுக்கு எதுவும் பர்ஃபெக்டா மூவ் ஆகலன்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சிலேயே 23,530 ரேஞ்சிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டனால இந்த 23,550 இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இன்னைக்கு கம்ப்ளீட் மார்க்கெட்டும் ஒரு சைட்வேஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா அது வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த 23,790 பிரேக் பண்ணுச்சுன்னா 23,830 வரைக்கும் போகலாம். ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு 23,830 பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இதுதான் ரேஞ்சா இருந்துச்சு. மார்க்கெட் வந்து இதுல இருந்து அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்தது. இந்த சின்ன டைரக்ஷன்ல பிரேக் அவுட் கொடுத்து 23,790 டச் பண்ண உடனே இமீடியட்டா 23,830 வந்துடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது வந்து பெருசா எந்த அட்டெண்டும் வரல. இதை பிரேக் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அட்டெண்ட் வந்திருக்கும். பட் ஆனா அதுல பர்ஃபெக்டா ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வந்தது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்ன சொல்றது சார்ட்ல பார்த்துக்கலாம். இந்த ரேஞ்சிலேயே தான் கம்ப்ளீட் ட்ரேடிங் முடிஞ்சு. ஃபுல்லாவே சைட்வேஸ் தான். ஒரு பெரிய கேப்டன் ஓப்பனிங் டைரக்டா நம்ம டார்கெட் வரைக்கும் எங்க ஓப்பன் ஆயிருக்கு 23,690 ஓப்பன் ஆயிருந்தாலும் ஒரே கேண்டில்ல டைரக்டா நம்ம டார்கெட்டுக்கு போயிடுச்சு. 23,550-60 டார்கெட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டே ஹைக்கு மறுபடியும் வந்திருக்கு. அதை பிரேக் பண்ணாலும் அதுவும் ரெண்டே கேண்டில் முடிஞ்சிடுச்சு. ரெண்டே கேண்டில் முடிஞ்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம்ல இது வரைக்கும் தான் வரலாம். ஏன்னா இது ஒரு மேஜரான சப்போர்ட்டா இருந்துச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அதுல இருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் ஃபுல்லா இங்க இருந்து இது வரைக்குமே அப்படியே சைட் வைஸ் தான். ஓகே. இதுல இருந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் ட்ரை பண்ணியிருக்கு. பட் நம்ம மறுபடியும் நம்ம 23,830 பிரேக் பண்ணாதான் அப் ட்ரெண்ட்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா அந்த ரேஞ்சு கிட்ட வந்து இதை ரிஜெக்ட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. இதை ஒரு 1 ஹவர்ல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது மறுபடியும் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் இந்த சேனல். ஓகே. இது ரெசிஸ்டன்ஸ், கீழே இது சப்போர்ட். இந்த சேனல் பேட்டர்ன்ல தான் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதை நீங்க ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா தெரியும். ஒன் டேல பார்க்கலாமா? ஏற்கனவே இதை நான் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. இந்த சேனல் பேட்டர்ன்ல பர்ஃபெக்ட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ அதே பேட்டர்னுக்குள்ள மறுபடியும் நிஃப்டி வந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு அந்த இடத்துல பர்ஃபெக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். 23,550 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதனாலதான் இன்னொரு டார்கெட் வந்து டவுன் சைட்ல அது வரைக்குமே இருந்துச்சு. அதுல ஒன்ஸ் டச் ஆனது கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இதை அப் சைட்ல பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த பிரேக் அவுட் நடக்கல. ஓகே. ஸோ 5 மினிட்ஸ்ல பிரேக் பண்ணி மேலே போன மாதிரி தெரிஞ்சாலும் 1 ஹவர்ல பிரேக் அவுட் நடக்கல. இந்த வீக் மட்டும் தான் வெளியே இருக்கு. பாடி ஃபுல்லா உள்ளே இருக்கு. கேண்டோட பாடி ஃபுல்லா உள்ளே தான் இருக்கு. கரெக்டா? ஸோ பிரேக் அவுட் நடக்கல. இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது எதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த பேட்டர்ன் சேனல் பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணி டவுன் ட்ரெண்ட் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. இப்போதைக்கு நிஃப்டில இந்த ஜோன் 25,550 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். ஓகே. நாளைக்கு மார்க்கெட்ல மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனா இது கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி இருக்காது. இது கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம இது வரைக்குமே ட்ரேட் எடுக்கலாம். 23,360 வரைக்குமே வரலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணி ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு இல்லை. அப்போ இதுல இருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் இப்படி வரணும்.
ஓகே, இதுல வரணும். இனிஷியலா 23,550 வரைக்கும் வரணும். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தொடர்ந்து அடுத்த லெவலா 23,450யும் 23,360யும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த அதே டார்கெட்ஸ் லெவல் தான். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லலாம். ஏன்னா டைரக்டா இதே ஓப்பன் ஆயிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போயிட்டு இதே கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று இந்த ரேஞ்சில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சு பக்கத்துல, இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் கீழே பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இதுல இருந்து இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்து நிஃப்டி நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. ஒருவேளை அப் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும்னா நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்குமே வெயிட் பண்ணணும். 23,730. ஓகே, இன்னைக்கு 830 இருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைட் வருதுல, இதுல இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சில் 23,730 அப்படிங்கிற ரேஞ்ச் வாட்ச் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்கு மேல நிஃப்டி க்ளோஸ் ஆகுது, இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணுதுன்னா இதுல இருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து நிஃப்டி இனிஷியலா 23,875 ரேஞ்சுக்கும் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 23,950 400 வரைக்கும் போகலாம். ஓகே, 400 இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். அடுத்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது 24,000 தான். ஓகே, இது வரைக்குமே நிஃப்டி போகலாம். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கான டைரக்ஷனாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நிஃப்டி எந்த சைடில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதாவது பாசிட்டிவ் நியூஸஸ் ஃபேவராக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இதை பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வராத வரைக்கும் நம்ம அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் 24,000 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டவுன் சைடில் வழக்கமாக எந்த நியூஸ் எதுவும் இல்லாமல் நியூட்ரலாகவே நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை அடிஷனல் என்ன பண்ணலாம்னா இதுல வந்து ஓப்பன் ஆகி மறுபடியும் ஒரு தடவை கூட இதை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் அப்படியே இருந்து இந்த பேட்டர்ன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல இருந்து டைரக்டா ஓப்பன் ஆகி இப்படியே கீழே தான் வரணும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா இன்னைக்கோட பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் கன்ஃபார்ம் ஆகுது. பட் மறுபடியும் ஓவர் நைட்ல குளோபல் நியூஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் டெக்னிக்கலா இப்போதைக்கு நிஃப்டி பியரிஷ் தான், டவுன் ட்ரெண்ட் தான் வரணும். இதுல இருந்து தொடர்ந்து கீழே வந்து இந்த 23,550 டெஸ்ட் பண்ணணும். இந்த 23,550 பிரேக் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி தொடர்ந்து கீழே வரும். 23,360 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அப் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணணும்னா இதுக்கு மேல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. இது வரைக்கும் சைட்வேஸ் தான். ஓகே, இந்த ரேஞ்ச் விட்டுறலாம், இது வேண்டாம். ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் சைட்வேஸ்லேயே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ரேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது, இந்த ரேஞ்சை. ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, இதுல இருந்து இப்படியே சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு, இந்த ரேஞ்சுல ட்ரேட் ஆகிற வரைக்கும். ஓகே, இதுல எண்ட்ல வந்து லவர் சைட்ல பிரேக் பண்ணி கீழேயோ இல்லை மேலேயே போறோம். அதனால இந்த ரேஞ்சை அவாய்ட் பண்றது நல்லது. இந்த 23,560 இருந்து 730 வரைக்கும், இல்லைன்னா இதை ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி இருக்கிற வரைக்கும் எந்த டைரக்ஷன் வேணாலும் மூவ் ஆகலாம். ஓகே, இதுல இருந்து 23,550 பிரேக் பண்ணிடுச்சுன்னா டெஃபினட்டா டவுன் ட்ரெண்ட் 23,370. இதுக்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா 24,000. இதான் நாளையோட லெவல்ஸ். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளையோட சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வழக்கம் போல லைவ்ல டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட வியூஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.